Hi, welcome to the Ancestors Tamil. In this video, we will talk about why bike first gear is key. That is neutral key. Why first gear is key. That's a full video. So, in this video, full information. In this video, subscribe to the bell button. Click the logic videos. So, subscribe to the video. ஒரு 10 years முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் கியர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்கும். அதாவது நம்ம கீழ கால் விட்டு தூக்குற மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4 மாதிரி தான் இருக்கும். நியூட்ரல் வந்துட்டு கீழ பாட்டம் ரொம்ப பாட்டம்ல தான் இருக்கும். இப்போ வந்து ரீசன்ட்டா வந்து எதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் கியர் வந்து நியூட்ரலுக்கு கீழ வச்சிருக்காங்க? அது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து சேஃப்டிக்காக தான். எடுத்தோடனே டக்கு நம்ம செகண்ட் கியர் போட்டு செகண்ட் கியர்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பீட் அதிகமாக்குற ஒரு டெக்னாலஜி இருக்கும். அதாவது டார்க் இல்லாம ஸ்பீட் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆக்சிலரேஷன் ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு டக்குன்னு அதை போடும்போது நம்ம வந்து கீழே சாய்க்கிறதுக்கோ இல்லை டக்குன்னு வீல் தூக்குறதுக்கோ இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும்தான் நியூட்ரலுக்கு கீழே வச்சிருக்காங்க. ஏன்னா நியூட்ரல் வந்து ஒரு சேஃபர் பொசிஷன். எதுவுமே ஒர்க் ஆகாத ஒரு கியர்னா அது நியூட்ரல் கியர் தான். ஸோ அது வந்து சேஃபாக வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கியரை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு ஸ்பீடில் போக முடியாது இந்த மாதிரியான விஷயம். அது டக்கு நம்ம செகண்ட் கியர் மாற்றிடுவோம். அது வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் கியர் வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லாங் போகிறோம்னா கூட இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுலாம் போக முடியாது. அதாவது சும்மா மூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அந்த விஷயத்துக்காக இந்த ஃபர்ஸ்ட் கியர் வந்து கீழே பாட்டம்ல வச்சிருக்காங்க. ஏன்னா டக்குன்னு நியூட்ரல் போடும்போது செகண்ட் கியர் மாற்றி அதாவது ஃபர்ஸ்ட் கியர் எடுத்தோம்னா செகண்ட் கியர் வந்து நம்ம தேவையில்லாமல் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் செகண்ட் வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் கியர்னு கூட சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கியர் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வண்டி ஸ்டாப் பண்ணுறது வந்து நம்ம டக்குன்னு ஃபோர்த் கியர்லேயே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வந்துட்டு தேர்ட் கியர்லேயே ஃபோர்த் கியர்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஏன்னா ஒரு நியூட்ரல் வச்சிருந்தா கூட ஒரு எப்படி ஒரு சேஃபாக இருக்காது. டக்குன்னு ஏதாச்சும் வந்து முன்னாடி தான் வந்துட்டாங்களோ இந்த மாதிரி இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் கியர்ல இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சில சேஃப்டி பர்பஸ்க்காக தான் அந்த நியூட்ரல் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கியர் வச்சிருக்காங்க. பைக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல ஒரு எவல்யூஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் 1 2 3 4 5 இந்த கியர் வரைக்கும் இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா என்னதான் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறது போல செகண்ட் கியர் தேர்ட் கியர் இந்த மாதிரி நம்மளே அறியாமல் ஷிஃப்ட் பண்ணி முறுக்கும் போது ஏதாவது தவறுதல ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லை கீழே விழுறது ரோட்டு வந்து நடு ரோட்டில் இல்லை ஓரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது திடீர்னு நம்மளை சொல்லிட்டு கீழே போட்டுருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால அதெல்லாமே நிறைய வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி இதில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த நியூட்ரல் அதாவது இப்போ இருக்க கியர் பேட்டர்ன் அதாவது பார்த்தீங்கன்னா 1 நியூட்ரல் 2 3 4 5 6 அந்த எக்ஸெட்ரா இந்த லெவலுக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஃப்டி பர்பஸ். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹில்ஸில் வரும்போது நம்ம வந்து பெட்ரோல் சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நியூட்ரல் போட்டு நம்ம வந்துட்டு இருப்போம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டாக யாராச்சும் முன்னாடி வந்துட்டாங்களோ நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியாது. பிரேக் அடிச்சா ஸ்கிட் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது டப்பு நமக்கு ஃபர்ஸ்ட் கியர் மாட்டிட்டோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா சரிச்சு தான் விழுந்து தவிர டக்கு தூக்கி போகிறதோ நம்ம கீழே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுறது இந்த மாதிரி ஆகாத காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் கியரை வந்து நம்ம ஒரு சேஃபர் பொசிஷனுக்கு வச்சுக்கணும். அதாவது ஹில் ஸ்டேஷன் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு கியரில் போகிறது தான் பெஸ்ட்டு. அப்படி நியூட்ரல் இருந்தால் ஒரு சேஃப் பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரிக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் கியர் வந்து நியூட்ரல் கீழே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியர் மேலே திருப்பாமல் கீழே வச்சிருக்காங்க. இதுதான் ஃபுல் ரீசன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.